வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். ஜனாதிபதிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம், அரசு தீர்மானம். வடமாகாண கோவில்களில் நடக்கும் சம்பவங்கள், வியப்பில் சிங்களவர்கள். வேலை பறிபோகும் நிலை, அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. ஏனையின் வீதியில் நடந்த கோர விபத்து. இரா சம்பந்தரை வீட்டுக்கு அனுப்பிய நாடாளுமன்றம். கனடாவில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய தொழில்நுட்பம், சிக்கப்போகும் பலர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் நோக்கத்திற்காக இளைஞர் சேவை சபையின் சொத்துக்களை பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவுள்ளதாக சோசலிச இளைஞர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாட்டை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எழுத்து மூலம் இன்று பிற்பகல் முன்வைப்பதாகவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்புர இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களில் உள்ள 8400 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் உள்ள ஆலயங்களில் ஏலத்தில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்கள் தொடர்பில் தென்னிலங்கையில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. கடந்த வாரம் புங்குடுதீவு அம்மன் ஆலயத்தில் கடவுளுக்கு சாத்திய சேலையொன்று 16 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதுகுறித்து சிங்களவர்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டது. இந்நிலையில் யாழில் ஆலயம் ஒன்றில் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சங்கானை ஞானவைரவர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவின் போது ஏலத்தில் தேங்காய் ஒன்று 4000 ரூபாவுக்கு ஏலம் போனது. 14 தேங்காய்கள் இவ்வாறு பக்தர்கள் மத்தியில் ஏலம் விடப்பட்டது. இதன்போது தேங்காய்கள் அதிக விலைக்கு விற்பனையானது. ஒரு தேங்காய் மட்டும் 4000 ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி 13 தேங்காய்கள் ஒவ்வொன்றும் 2000 ரூபாவுக்கு அதிகமான விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறான ஏலத்தின் போது உள்நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமின்றி புலம்பெயர் தமிழர்கள் பலரும் பங்கேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் கண்ணகி அம்மன் ஆலயத்தில் 16 லட்சம் ரூபாவுக்கு சேலையை ஏலத்தில் எடுத்தவர்கள் கனடாவிலிருந்து வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சில அரசு அதிகாரிகள் வேண்டுமென்றே காலதாமதமாக வேலைக்கு செல்கின்றனர். வேலை செய்ய முடியாதவர்களை நீக்கிவிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களை பணியில் இணைத்துக் கொள்ள சொல்கின்றேன் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். கம்பகா மாநகர சபையில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கம்பகா மாநகர சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில் அரசு அதிகாரிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் மாறப்போகின்றது என்று. இல்லை, அரசாங்கம் அப்படியே இருக்கும். இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடக்கும். சில அரசு அதிகாரிகளின் தவறான முடிவுகளினால் அரசாங்கமும் மக்களும் பாரிய நட்டத்தை எதிர்கொள்கின்றனர். அதிகாரிகள் செய்யும் இவ்வாறான தவறுகளினால் இறுதியில் மக்களால் குற்றம் சுமத்தப்படுவது அரசியல்வாதிகள்தான். சில அரசு நிறுவனங்களில் அதிகாரிகளின் அதிகாரத்துவம் காரணமாக அபிவிருத்தி திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. சில அதிகாரிகள் வேண்டுமென்றே காலதாமதமாக செல்கின்றனர். முடியாதவர்களை நீக்கிவிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களை போடச் சொல்கின்றேன். நாம் பிரயாணம் செய்யும் போது வேலை செய்யக்கூடியவர்கள் குழுவாக இருக்க வேண்டும். அதிகாரிகளின் தாமதத்தால் அரசுக்கு எவ்வளவு இழப்பு. ஒருங்கிணைப்பு குழுவின் முடிவுகளுக்கு அதிகாரிகள் செவிசாய்ப்பதில்லை. எடுக்கும் முடிவுகள் வெறும் பேச்சில் எடுக்கப்பட்ட முடிவல்ல, முடிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் உள்ளன. இங்குள்ள மிகப்பெரிய தவறு வேலை செய்யும் போது ஒருங்கிணைப்பில் உள்ள சிக்கல். அவை சரி செய்யப்பட வேண்டும். சில அரசு நிறுவனங்களுக்குள் அரசியல்வாதிகள் நுழைய முடியாது என்ற கருத்து நிலவுகிறது. அப்படி செய்ய முடியாது. ஏனெனில் ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டின் குடிமகன். நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளோம். மேலும் இந்த அமைப்பை விரிவுபடுத்தி திட்டங்களை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதே எங்கள் எதிர்பார்ப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார்.
இன்று அதிகாலை மாங்குளம் வசந்த நகரில் ராணுவ கெப்பண்டி மீது லொரி மோதியதில் இலங்கை ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 9 பேர் காயமடைந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முறிகண்டி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ராணுவ வீரர் ஸ்தலத்தில் பலியாகியுள்ளதுடன் 7 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் காலை 6 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முறிகண்டி வசந்த நகர் சந்தையில் ஏனையின் வீதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த பார ஊர்தியை அதே திசையில் பயணித்த ராணுவ கேப் வாகனம் முன்னோக்கி செல்ல முற்பட்டுள்ளது. இதன்போது குறித்த கேப் வாகனம் திடீரென இயங்காமல் நின்றுள்ளது. எதிரி வந்த வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகிவிடும் என்னும் அச்சத்தில் விபத்தை தடுக்கும் நோக்குடன் சாரதி பார ஊர்தியை செலுத்த முற்பட்டுள்ளார். இதன்போது கேப் வாகனத்தில் பார ஊர்தி மோதியதில் அதில் பயணித்த 2 ராணுவ வீரர்கள் வீதியில் விழுந்துள்ளனர். அதில் ஒருவர் மேல் பார ஊர்தி ஏறியதில் குறித்த ராணுவ வீரர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த 7 பேரில் 2 இரணிமடுவில் உள்ள ராணுவ வைத்தியசாலையிலும் மற்ற 4 கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சம்பந்தனுக்கும் சம்பளத்துடன் கூடிய 3 மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல இந்த யோசனையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார். 91 வயதாகும் ஆர் சம்பந்தன் தற்போது சுகயீனம் அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் எல்லை பாதுகாப்பு பிரிவினர் புதிய தொழில்நுட்பம் ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பின் போது ஆட்களை இனங்காண முக அடையாள தொழில்நுட்பம் தொலைபேசி ஊடாக பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் எல்லை பகுதிகளில் நேரத்தை சேமிக்க முடியும் எனவும் எல்லை பாதுகாப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வதற்காக $25 மில்லியன் வரையில் செலவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படம் பயனர்களின் தொலைபேசியில் எடுக்கப்பட்ட செல்ஃபியுடன் ஒப்பீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.